தமிழகத்தில் வீட்டுக்கு வீடு ஒரு பட்டதாரிகளும் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் திராவிட இயக்கங்களின் தன்னலமற்ற சேவையும் அதனுடைய செயல்பாடுகளும் தான் காரணம். தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது. அது ஏமாற்றமாக மாறியிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது என்பதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திருமண விழாவில் பேசிய பேச்சு பெரும் பரபரப்பையும் அரசியலில் சூடையும் கிளப்பியிருக்கிறது. திமுகவின் கலைஞரின் உறவினரான அமிர்தம் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்திப்பூத்தார் போல் அங்கு ஒன்றோ இங்கு ஒன்றுமான டாக்டரோ அல்லது இன்ஜினியரோ போன்ற பட்டதாரிகள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர் கிராமத்துக்கு கிராமம் வீட்டுக்கு வீடு பட்டதாரிகளும் டாக்டர்களும் இருந்திருக்கிறார்களே. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? திராவிட இயக்கம் தான் காரணம் என்பதும் இதை யாரும் மறந்துவிட முடியாது என்பதாக பேசினார். அது மட்டுமல்லாமல் தற்போதைய தமிழக அரசியல் களத்தின் சூழல்கள் குறித்தும் அவர் தனது வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கும் பேச்சு அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அது ஏற்றமாக இல்லை, வெறும் ஏமாற்றமாக இருக்கிறது என்றும் லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறினால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் துன்பத்திற்கு ஆளாகி இருப்பதாகவும் ஆளும் தாவேக அரசை குறித்து கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். திமுகவின் குடும்ப இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசிய பேச்சுகள் இன்றைக்கும் வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் அரசியல் தளத்தில் முக்கிய பார்வைகளின் வெளிப்பாடாகவும் இருந்து கொண்டு வருகிறதை காண முடிகிறது. வாருங்கள் அவர் பேசிய பேச்சுகளின் சில விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம். இன்றைக்கு அமிர்தனுடைய மகளாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேரும் டாக்டர்கள். அது இன்றைக்கு பேத்தி இலக்கியாவுக்கு திருமணம், அவரும் டாக்டர். அவர் மணமகனாக கரம் பிடித்திருக்கக்கூடியவர் கிரிதரா, அவரும் டாக்டர். ஆகவே ஒரு டாக்டர் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணம் இது. டாக்டர்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் எண்ணி பார்க்கணும், இது போன்ற படித்தவர்கள் பட்டதாரிகள் ஏதாவது அகத்தி புத்தாமாக தான் ஒரு குடும்பத்தில் இருப்பார்கள். ஒரு காலத்தில் ஒரு அரை நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தால் அத்தி புத்தா மாதிரி தான் ஒரு டாக்டரோ ஒரு பட்டதாரியாக இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஊருக்கு ஊர் கிராமத்திற்கு கிராமம் வீட்டுக்கு வீடு பட்டதாரிகள் டாக்டர் இருக்கிறார் சொன்னால் அதற்கு காரணம் திராவிட இயக்கம் என்பதை யாரும் மறந்து விடக்கூடாது. ஆக அப்படிப்பட்ட திராவிட இயக்கத்துடைய வழித்தோன்றராக திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த நிலை வருவதற்கு காரணமாக இருந்ததை யார் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு புரியல, தெரியல. அதனால்தான் ராஜா சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு ஏமாற்றமாக மாறி இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடிக்கணக்கான மக்களை இன்றைக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலை மாறணும். எனவே இந்த நிலை மாறுவதற்கு இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் சிறப்பான வகையில் சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு